ஆனா அண்ணன் காலையிலே பயங்கர டென்ஷன் ஆகி அவரோட மெயின் பிரான்ச்சுக்கு போயிருக்காரு. எதுக்குமா போயிருக்கா? அதுவும் இவ்வளவு காலையிலேயே? தர்ஷினி காலையில கிரீன் டீ போட்டிருக்கேன் குடிச்சிட்டு போன்னு தான் சொன்னா. ஆனா அவன் தான் ஏதோ வேலை இருக்குன்னு ரொம்ப அவசரமா போகணும்னு சொல்லி கிளம்பி போயிட்டான்பா. என்னங்க அடுத்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சா? தெரியலையா அஞ்சல, இவ்வளவு அவசரமா கிளம்பி மெயின் பிரான்ச்சுக்கு போயிருக்கான்னா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. தாத்தா பாட்டி, நீங்களா என் கண்டதையும் யோசிச்சு பயப்படுறீங்க. அப்படிலாம் எதுவும் இருக்காது. அண்ணன் வந்ததும் என்ன எதுன்னு கேட்டா தெரிஞ்சிட போகுது. அதுவும் கரெக்ட் தான். நீங்க குடிங்க. கேளுங்கம்மா. என்ன தமன்னா, நேத்து நைட்டு பரமபதம் விளையாட்டு நல்லா போச்சா? ஏன் தமன்னா, அந்த லேக்கா என்னென்னமோ பண்ண போறா, ஒன்னு ஓவரா பில்டப் பண்ண, கடைசியில என்னதான் நடந்துச்சு? அது என்ன பண்ணுச்சுன்னு உங்ககிட்ட என்னால சொல்ல முடியாத. அதனால என்ன நீங்க ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவன் நினைச்சா கூட பரவாயில்ல. சித்தார்த் சாகுற வரைக்கும் அமைதியா தான் இருக்கணும். அக்கா 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 அக்கா, டேய் மனோ மனோ, கீழே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நீங்க வேக வேகமா அங்க இருந்து இங்க வந்து நின்னீங்க, அப்புறம் எங்களை கேட்டா என்ன அர்த்தம்? முதல்ல என்ன நடந்துச்சு விஷயத்த சொல்லுங்க. அது வந்து நம்ம சித்தார்த்த இன்னும் நாம புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லையே. சித்தார்த் தான் கூப்பிடுறான், ஸ்பீக்கர்ல போடுறான். என்னப்பா சித்தார்த், காலங்காத்தாலே அவசரமா கிளம்பினான்னு கேள்விப்பட்டேன். என்னப்பா இது சித்தார்த், என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? தாத்தா, நேத்து ராணி அக்கௌண்ட்ஸ் நோட்டெல்லாம் கொண்டு வந்து கணக்கு சரி பார்க்க சொன்னா. நான் ஃபுல்லா செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு ஷாக்கான விஷயமே தெரிஞ்சுது. என்னப்பா சித்தார்த்? நம்ம கடை அக்கௌண்ட்ல இருந்து 50 லட்சம் ரூபாய் காணாம போயிருக்கு தாத்தா. என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா, இது விஷயமா நான் மேனேஜருக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவர் சரியாவே பதில் சொல்லல. அவரை நம்ம வீட்டுக்கு தான் வர சொல்லி இருக்கேன். நானும் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். என்னப்பா இது, கடை கணக்குல இருந்து 50 லட்சம் ரூபாய் எப்படி காணாம போகும்? எப்படி நடந்தது? தாத்தா, கணக்குல பெரிய தில்லு முள்ளு நடந்திருக்கு. என்னப்பா இது? அது எப்படிமா ஒரேடி 50 லட்சத்தை கொள்ளடிப்பாங்க? எந்த படுபாவி இதை பண்ணிருப்பான்? யார் இப்படி மனசாட்சி இல்லாம பண்றாங்கன்னு தெரியலையே. இது எத்தனை பேரோட உழைப்பு? அதை திருடணும்னு நினைக்கிறவங்களே அந்த கடவுள் தான் தண்டிக்கணும். ஏன்பா, இது வந்து இந்த மேனேஜர் புதுசா வேலைக்கு சேர்ந்தவர் தானே? ஆமா தாத்தா, அவர் வீட்டுக்கு வந்தாதான் இவ்வளவு பெரிய திருட்டுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்ற உண்மையே தெரிய வரும். சரிங்க தாத்தா, அவர் வந்தா வீட்டுல இருந்து சொல்லுங்க, நான் உடனே வந்துடுறேன். பார்த்து பத்திரமா வாப்பா. ஓகே. என்னங்க இது? ஐயோ, இத உடனே அக்கா கிட்ட சொல்லணும். ஐயோ, நாம சொல்லிதானே அந்த மேனேஜர் இந்த வேலையை செஞ்சா. இப்ப அவன் நம்மள கை காட்டினா ஐயோ என்ன பண்றது? பயமா இருக்கு. அத்தை, நீங்க பயப்படாதீங்க, ஏதாவது பண்ணலாம். முதல்ல சித்தார்த்தும் மேனேஜரும் வீட்டுக்கு வரட்டும். ஐயோ என்ன தமன்னா, அதுக்குள்ள ஏதாவது ஒரு பிளான் யோசிச்சாகணுமே. இப்ப என்ன பண்றது? அத்தை இருங்க, நான் வந்துடுறேன். சித்தப்பா நீங்க வாங்க போலாம். ஏய் சமனா, எங்க? ஷோ, என்னடா இது இப்படி ஆயிடுச்சு? இவ வேற பயப்படாதீங்க நான் ஏதாவது பண்ணுவேன்னு சொல்லிட்டு போறான். ஷோ, தமன்னா நம்மள அப்படியே விட்டுற மாட்டான். கண்டிப்பா ஏதாவது பண்ணுவோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சித்தார்த், எங்கப்பா வர? தாத்தா, பக்கத்துல வந்துட்டேன். மேனேஜர் வந்துட்டாரா? இன்னும் வரலப்பா. நான் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்ன இந்த ஆளை இன்னும் காணோம்? என்ன தாத்தா, என்னாச்சு? அம்மா ராணி, நீ கடையோட கணக்கை பாத்துக்க சொல்லி சித்தார்த் கிட்ட ஏதாவது கொடுத்தியா? ஆமா தாத்தா, ஏன் என்னாச்சு? கணக்குல 50 லட்சம் ரூபாய் குறையுதாம்மா. ஷோ, நினைச்சேன் தாத்தா, இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்னு நினைச்சேன். அதுக்கோசரம் தான் நேத்து தாடிகாரன கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க சொன்னேன். நீங்க போனை கொடுங்க தாத்தா, கொடுங்க. யோ, அந்த மேனேஜரை உட்றாத. அவனுக்கு பின்னால இந்த விஷயத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாரையும் புடி. சரி. சரி, வீட்டுக்கு தானே வந்துருக்கிற? ஆமா. சரி வா,
அந்த மேனேஜர் வந்து வாயை திறந்தா எல்லா உண்மையும் தெரிய வந்துரும். சரி டேய் மனு, என்னடா இது? பிரச்சனை ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றது? இந்த தமன் வர எங்க போனான்னு தெரியல. இப்ப பாத்து இப்ப வந்து ரெண்டு சொல்லிட்டு போனா ஆளையே காணும். என்ன பண்ண போறா? என்னவோ தப்பா இருக்குதே. ஏய் இதோ தமன்னா வந்து தமன்னா, என்ன என்ன தைரியமா இருக்க சொல்லிட்டு எங்க போன? அத்தை, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நீங்க பயப்படுற மாதிரி இங்க எதுவுமே நடக்க போறது இல்ல. ஷோ, அத்தை, நம்ம இங்கே இருந்தோம்னா உங்களுக்கு தேவையில்லாம டவுட் வரும். வாங்க, நம்மளும் கீழே போய் நிக்கலாம். எதுவுமே தெரியாத மாதிரி விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வா மனு, வாங்க. சரி வா. என்னம்மா இது இப்படி ஒவ்வொரு நாளும் புதுசா ஏதாவது வந்துகிட்டே இருக்கே. யாருங்க இதை பண்ணிருப்பா? யாரை நம்புறது யாரை நம்ப கூடாதுன்னு ஒண்ணுமே புரியலையே. விடுங்கப்பா, பாத்துக்கலாம். என்னாச்சு மாமா? ஏன் காலங்காத்தால இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? அம்மா சாவித்ரி, நம்ம கடை கணக்குல 50 லட்சம் ரூபாய் மோசடி நடந்தது. ஐயோ ஐயோ ஐயோ, என்ன தாத்தா சொல்றீங்க? ஆமா தமன்னா, அதான் தாடிகாரன் புதுசா வேலைக்கு சேர்ந்த மேனேஜரை இங்க வர சொல்லிக்கிறான். அவன் வந்தா யார் இப்படி எல்லாம் பண்ணது என்ன ஏதுன்னு தெரிஞ்சிரும். மனு அப்பா இருந்து பாத்துக்கிட்ட வரைக்கும் இந்த மாதிரி எந்த ஊழலும் நடக்காம நல்லா பாத்துக்கிட்டாரு. எப்ப அவரு படுத்தாரோ ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. அக்கா சித்தார்த் வந்துட்டா போல. என்னப்பா சித்தார்த், நீங்களாம் இருந்தும் அவ்வளவு பெரிய கையாடல் நடந்திருக்கு? இல்ல பாட்டி, ராணி கர்ப்பமானதுல இருந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. நான் அவளையும் பாப்பாவையும் பாத்துக்கணும்னு கடையில கவனம் செலுத்தாம விட்டுட்டேன். தோ இப்போ வந்துருவான் அந்த மேனேஜர். அவனை உதைக்கிற உதையில உண்மையெல்லாம் கக்கிடுவான். யோ, அந்த ஆள் வீட்டுக்கு தான் வந்திருக்கிறானா இல்ல எஸ்கேப் ஆகி போயிட்டானான்னு ஃபோன் பண்ணி பாரு. டேய் மனு, என்னடா ராணியும் சித்தார்த்தும் இவ்வளவு தீவிரமா இருக்காங்க? அம்மா, அந்த மேனேஜர் வந்து இதுக்கு பின்னாடி நாம தான் இருக்கோம்னு சொல்லிட்டான்னா அவ்வளவுதான். இந்த வீட்டை விட்டு நம்மளை துரத்திடுவாங்கம்மா. சும்மா இரு. சார் சார் சார், என்னை விட்டுருங்க சார். நான் தெரியாம பண்ணிட்டேன். தயவு செய்து என்னை விட்டுருங்க சார். அப்ப இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? சார், நான் காரணம் இல்லை சார். நீ காரணம் இல்லனா அப்ப யார் காரணம்? சார், அது வந்து சரி சரி, நீ முதல்ல வீட்டுக்கு வா. தமன்னா, இச்சாதாரி நம்மள இந்த பிரச்சனையில இருந்து காப்பாத்திடுமா? இல்ல தமன்னா, அவ ரூம்ல ஏதோ சாதாரணமா ஒரு வாசத்தை விட்டு பாத்துக்கலாங்கிறா. அதான் அங்க பாரு, அக்காவுக்கு பயத்துல ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல இருக்கு. மனு பயத்துல அவனே வாக்குமூலம் கொடுத்துருவான் போல இருக்கு. தெரியல சித்தப்பா, எனக்கும் கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கு. ஐயோ. ஹலோ சார். சரி, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க. சார், நான் அங்கதான் சார் வந்துகிட்டு இருக்கேன். சரி, நீங்க வாங்க பேசிக்கலாம். சரிங்க சார். சித்தார்த், அவர் பேசுறத பார்த்தா அவரை மிரட்டித்தான் யாரோ இந்த கையாடலை பண்ணிருக்காங்கன்னு தோணுது. ஆமா தாத்தா, முதல்ல அவன் வரட்டும். அதுக்குள்ள என் ரூம்ல இருக்க என் லேப்டாப்பை எடுத்துட்டு வந்துடுறேன். அதுலதான் எல்லா டீடைல்ஸும் இருக்கு. சரி, எடுத்துட்டு வா. ஷோ,
ஏய் மானிடா, நீ இப்பொழுது என் வசியத்தினால் எனக்கு வசியமாகிவிட்டாய். நீ இப்பொழுது நான் இடும் கட்டளையை செய்ய வேண்டும். இப்போ நான் என்ன செய்யணும்? இப்பொழுது உன் உயிரை நீயே மாய்த்து கொள்ள வேண்டும். இது நான் உனக்கு இடும் கட்டளை. நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். இறந்து விடு, 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 இறந்து விடு. என்னப்பா சித்தார்த், அந்த மேனேஜர் வந்துருவாருல்ல? இல்ல வந்துருவாருன்னு தான் நினைக்கிறேன். ஏன்ப்பா ஒரு மாதிரியா இருக்க? காணாம போன பணத்தை நினைச்சு இப்படி இருக்கியா? விடுப்பா, 50 லட்சம் ரூபாய் தானே, பாத்துக்கலாம். அதுக்கே அப்செட் ஆற? என்னது இது? தாடிகாரன் ஏன் ஒரு மாதிரியா இருக்கிறான்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வரைக்கும் அவன் நல்லா தானே இருந்தான். என்னாச்சு லேக்கா? அந்த மேனேஜர் வேற இங்க வந்துகிட்டு இருக்கான். இந்த சித்தார்த் வேற ஒரு மாதிரியா இருக்கானே, என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. தமன்னா, நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நடக்க போறத வேடிக்கை மட்டும் பாரு. என்ன என்ன நடக்க போகுது லேக்கா? போன் அடிக்குது சித்தார்த். டேய் சித்தார்த், ஏன்பா உன்னோட போன் தான்ப்பா ரிங் ஆகுது. யோ, போன் அடிக்குதுன்னு சொல்றோம், நீனே பாத்துனே இருக்கிற. என்ன ஆச்சு உனக்கு? என்னது நம்பர் புதுசா இருக்குது? மேடம், அஞ்சலி ஸ்வீட்ஸ் வீடா இது? ஆமாங்க. நீங்க யாரு? யாருமா? தெரியல தாத்தா. அஞ்சலி ஸ்வீட்ஸ் வீடான்னு கேக்குறாங்க. மேடம், டிராஃபிக் எஸ்ஐ பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், என்ன விஷயம்? ராணி, ஸ்பீக்கர்ல போடுமா. சொல்லுங்க சார், என்ன விஷயம்? வரவல்ல ஒரு ஆக்சிடென்ட் மேடம். கேகே நகர் ரோட்ல வேணு ஒருத்தர் மேல மோதி ஸ்பாட்ல இறந்துட்டார் மேடம். அவர் போனை செக் பண்ணதுல கடைசியா அவருக்கு இந்த நம்பர்ல இருந்து தான் போன் வந்திருக்கு. அவரும் அட்டன் பண்ணி பேசியிருக்காரு. ஐயோ, தாடிகாரன் கடைசியா அந்த மேனேஜர் ஆண்ட தானே பேசினா. அப்போ அவர்தான் இறந்துட்டாரா? ஐயோ. சித்தார்த் கடைசியா மேனேஜர் கிட்ட தானே போன் பேசினா. அவரா இறந்துட்டாருன்னு சொல்றாங்க. பாக்கெட்ல உங்க கடை விசிட்டிங் கார்டு வச்சிருந்தாரு மேடம். தாத்தா, அவர் சொல்றது நம்ம கடை மேனேஜரை தான். இது உங்க வேலை தானா? ஆமா. இப்போ உனக்கு டென்ஷன் போயிடுச்சா? எப்படி இங்கிருந்தே இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க? நான் அந்த நறுமணத்தை அவன் இருக்கிற இடத்துக்கு அனுப்பி வச்சு எனக்கு வசியப்படுத்தி என் கட்டளைக்கு பணிய வச்சேன். இப்பொழுது உன் உயிரை நீயே மாய்த்து கொள்ள வேண்டும். இது நான் உனக்கிடும் கட்டளை. இறந்து விடு, இறந்து விடு, இறந்து விடு. அப்பா, கேட்கவே கொடூரமா இருக்கே. ராணி, போன கொடுமா, நான் பேசுறேன். என்ன சார் சொல்றீங்க? அவருக்கு எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சு? தெரியல சார். இங்க பக்கத்துல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை பார்த்தா தான் எங்களுக்கு தெரிய வரும். அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போற வழியிலேயே அவர் உயிர் போயிடுச்சு. ஐயோ, என்னங்க இது? தமன்னா, அந்த மேனேஜர் இங்க வராம பண்ணணும் அப்படின்னு தான் சொன்னேன். ஆனா நீ எப்படி ஒரு நல்ல விஷயத்த பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. சூப்பர். ஆமா, இங்க இருந்துகிட்டே எப்படி அந்த விஷயத்த பண்ண? அத்த, இந்த விஷயத்த நான் பண்ணல, லேக்கா தான் பண்ணாங்க. ஏய், உன்னதான் கேக்குறேன். அப்புறமா சொல்றேன் அத்த. தமன்னா,
அந்த குப்பத்துக்காரி முகமே செத்து போச்சு. அவருங்க கடை மேனேஜர் தான். நீங்க பண்ண வேண்டிய ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பண்ணிடுங்க. நான் உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நானும் ஆள் அனுப்பி வைக்கிறேன் சார். ஓகே, தேங்க்யூ சார். இந்தாம்மா. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு? யோ தாத்தா உன்னாண்டதாயா சொல்றாரு, நீ ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்ட? சிவனுக்கு என்னடா ஆச்சு தெரியலையே. அது ஒண்ணு இல்லம்மா, 50 லட்சம் காணாம போயிடுச்சு. அதை சொல்ல வந்த மேனேஜர் ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு. இதெல்லாம் யோசிச்சுதான் சித்தார்த் ஒரு மாதிரி ஆயிட்டான். சித்தார்த், ஏன்பா இதுக்கு போய் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? விடு, பாத்துக்கலாம். நாம இப்படி டென்ஷனா இருந்தா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசனை வராது. சரியா? அம்மா ராணி, அவனை ரூமுக்கு கூட்டு போமா. கூட்டிட்டு போமா. எப்படியே நிக்கிறான்? வாயா, சித்தார்த், நீ வந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வா போமா, கூட்டிட்டு யோ போ. வாயா, வா. பார்த்து கூட்டிட்டு போமா. பார்த்து. டேய் மனோ, நல்ல வேளை நாம தப்பிச்சிட்டோம். வா வாங்கம்மா. என்ன இது? என்னப்பா பண்றீங்க? ஏன் இப்படி தப்பு தப்பா நடக்குது? வாயா, வா. வந்து உட்காரியா. வா உட்காரியா. இல்லையே, என்னவோ தப்பா இருக்குதே. தாடிக்காரன் ஏன் இப்படி இருக்கிறான்? இம்மா நேரம் நல்லா தானே இருந்தான். அந்த மேனேஜரும் வந்துனே இருக்கன்னு தான் சொன்னாரு. அதுக்குள்ளார எப்படி மேனேஜர் அடிபட்டு செத்து போனாரு? யோ, நானா அவனுக்கு கிரீன் டீ போட்டு எத்தனாட்டா? சரியா, நீ இரு, நான் போய் எத்தனை வரேன். லேக்கா, சான்ஸே இல்ல. வேற லெவல் பண்ணிட்டீங்க. நான் இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. சூப்பர் லேக்கா. அத்தை ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அப்புறம் நான் அங்கே கேட்கணும்னு நினைச்சேன், இந்த சித்தார்த் ஏன் ஒரு மாதிரியாவே இருக்கான்? ஏன் லேக்கா சிரிக்கிறீங்க? மேனேஜரை வர வழியில அந்த ஸ்மெல்ல வச்சு வசியம் பண்ணி அவராவே போய் வேன் முன்னாடி விழற மாதிரி பண்ணிட்டேன். அப்போ சித்தார்த்த என்ன பண்ணிருப்பேன்? அப்போ சித்தார்த் வசியமாயிட்டானா? ஆமா, சித்தார்த் லேப்டாப் எடுக்க ரூமுக்கு போனால அப்போ என்ன நடந்துச்சு தெரியுமா? சித்தார்த், இந்த அதி அற்புத நறுமணத்தின் வழியாக எனக்கு வசியமாக வேண்டும். இந்த நறுமணம் அவன் இருக்கும் இடத்திற்கு போய் அவனை ஆட்கொள்ள வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும், ஆட்கொள்ள வேண்டும். சித்தார்த், நீ அந்த அதி அற்புத நறுமணத்தால் கட்டுண்டு முழுவதும் வசியமாகிவிட்டாய். நான் இடும் கட்டளைக்கு ஆட்பட்டவனாய் இனி நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் உனக்கு வேத வாக்கு. இப்போது
நான் என்ன செய்ய வேண்டும்? இன்னும் சிறிது நேரத்தில் நான் உனக்கு கட்டளையிடுவேன், அதை நீ செய். நீங்கள் கட்டளையிட்டால் நான் மரணத்தை கூட தழுவ தயாராக இருக்கின்றேன். அதற்கான காலம் வரும். ஆனால் அதற்கு முன்னால் உனக்கு சில கடமைகள் இருக்கிறது. அதுவரை நீ யாரிடமும் எதையும் பேசக்கூடாது. அமைதியாகத்தான் இருக்க வேண்டும். உத்தரவு. அப்போ சித்தார்த் முழுசா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துட்டானா? மனிதனுக்கு ஸ்தூல, சூட்சம, ஜடம்னு 3 சரீரம் இருக்கு. அதுல ஸ்தூல சரீரமும் சூட்சம சரீரமும் என்னோட வசமாகி என்ன நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கு. சித்தார்த்தோட 3வது சரீரம் தான் இங்க நீங்க ஹால்ல பார்த்தது. முன்னாடி எல்லாம் உங்க உருவம் கண்ணாடியில தெரியும், இப்ப ஏன் லேக்கா தெரியல? அங்க சித்தார்த்தா இருக்கிறது ஜட சரீரம்னா, இங்க நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்னோட ஸ்தூல சரீரம். என்ன புரியலையா? என்னோட மத்த 2 சரீரமும் கோட்டைக்கு போயிடுச்சு. இப்போ நீங்க பாக்குறது என்னோட ஸ்தூல சரீரம். இதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிரும். சரி, நான் கிளம்புறேன்.